life. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயங்களுக்காக நாம் ஆயத்தப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். We prepare for travels. We book our railway ticket, flight ticket, bus ticket. பயணம் செய்ய வேண்டும் என்றால் நாம் அதை திட்டமிட்டு ஒருவேளை பஸ்ஸில் செல்ல வேண்டும் என்றாலோ அல்லது ரயிலில் செல்ல வேண்டும் என்றாலோ ஃப்ளைட்டில் செல்ல வேண்டும் என்றாலோ நாம் அதை திட்டமிட்டு செயல்படுத்துகிறோம். Last Friday, just because of what do you call, the Ratna's mother is passing away, few of us had to prepare immediately to travel to Tanjavur. கடந்த வாரம் சகோதரி ரத்னம் அவர்களின் தாயார் மரித்து போனது நிமித்தமாக நாம் சில பேர் பயணம் செய்ய ஆயத்தப்பட்டோம். So, but we had 6 of us, we traveled, and we had a kind of an experience on the way of our travel. 6 பேர் நாங்கள் பயணித்தோம். பயணம் செய்யும்போது ஒரு சில அனுபவங்களை நாங்கள் பெற்றோம். And almost in 4 places in the toll booths, we had to reverse our car, and we had to go in another line, another line in the toll booth. டோல் கேட்டில் நாங்கள் அந்த வாகனத்தின் மூலமாக செல்லும் பொழுது நாங்கள் அங்கே சென்று மீண்டுமாக ரிவர்ஸ் எடுத்து மீண்டுமாக வேறொரு பாதையிலே அந்த 4வது 5வது லேனில் செல்ல வேண்டியதாக இருந்தது. Do you know why? எதற்கென்று நீங்கள் we thought why is happening to us when we are going and coming back also this has happened to us. அநேக நேரங்களில் நாங்கள் டோலில் போயிட்டு ரிவர்ஸ் வந்து திரும்ப போனோம். அநேக நேரங்கள் நம்ம பயணம் செய்யும்போது கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. The reason is that the car that is front near the toll booth, they haven't put the money on their FASTag, so they stuck there. So this thing, you talk about that will not lift. They are stuck there, therefore all the rest of the people are stuck. டோல்கேட்டில் முன்னாடி போன அந்த வாகனத்தில் அவங்க ஃபாஸ்டேக் வந்து ரீசார்ஜ் பண்ணல. அதில் பணம் இல்லாதனால அவங்க அங்கேயே நின்றுட்டு இருக்கிறனால பின்னாடி போன வந்து 4-5 வாகனங்கள் வந்து திரும்ப வந்து இன்னொரு பாதையில் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. So just because they are not prepared to travel, people like us who are prepared to travel, we are stuck. We are not able to even go. There are so many vehicles in front of us. அந்த முன்னாடி சென்ற வாகனத்திலே அவர்கள் பயணம் செய்வதற்கு ஆயத்தமாக இல்லாததினாலே ஆயத்தமாக இருந்த நாங்கள் கூட சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. Many of them are trying to charge it there, and you know that from their phone or something, it takes long time for them to charge their FASTag and recharge their FASTag and go. And so there was a kind of an experience that we had. அந்த டோல்கேட் தடை கட்டைக்கு முன்னாடி அவங்க நின்று அதை ரீசார்ஜ் பண்ணுறதன் மூலமாக நிறைய நேரம் அவங்க செலவழிக்கிறாங்க. அதனால அநேகர் பின்னாடி வர்றவங்க பாதிக்கப்பட்டோம். So today we have come to the last portion of our studies in the book of Zechariah. சகரியாவின் புத்தகத்தின் கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். And chapter 9 to 14, there is almost 6 chapters that we need to look at today. 9ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரை நாம் பார்க்க இருக்கிறோம். And the theme is we need to be prepared, or we should be ready to meet the king. That is the theme. மகிமையின் ராஜாவை நாம் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை குறித்ததான செய்தி. And so we titled the whole book that the God who remembers us. Book of Zechariah. இந்த சகரியாவின் புத்தகத்தை நாம் தலைப்பு சொல்வோமே என்றால் நாம் நினைவு கூறுகிற கர்த்தர் என்று நாம் தலைப்பிட்டு இருக்கிறோம். And then we divided that how can God remembers us, how can we remember him back? That was the question that we asked at the beginning of the last month. ஆரம்பத்திலே கர்த்தர் நம்மை எவ்வாறாக நினைவு கூறுகிறார், நாம் அவரை எப்படி நினைவு கூறுகிறோம் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். At the first week of last month we said we remember him by returning to him, chapters 1 to 3. முதல் வாரத்திலே கர்த்தரின் முகமாக நாம் எவ்வாறு திரும்புகிறோம் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். And we can also remember him, the second week we said by resting in him, chapters 4 to 6. இரண்டாவது வாரம் கர்த்தரிலே நாம் எவ்வாறு இளைப்பாற வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். And the third week we discussed how can we remember the Lord by respecting him, from chapters 7 and 8. கர்த்தரை கனப்படுத்துவதன் மூலமாக கர்த்தரை நாம் நினைவு கூறுகிறோம் என்பதை குறித்து 3ஆம் வாரத்திலே நாம் பார்த்தோம். And today is that we remember the Lord by being ready to meet him. இந்த வாரத்திலும் கூட ஆண்டவரை சந்திப்பதிலே நாம் எவ்வாறு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை குறித்து காண இருக்கிறோம். So earlier I said that first chapters 1 to 6 we have 8 visions in this book. முதல் 6 அதிகாரங்களிலே நாம் 8 தரிசனங்களை குறித்து பார்த்தோம். Chapter 7 and 8 we studied about 4 sermons that was preached by Zechariah to God's people. அடுத்த 2 அதிகாரங்களிலே நாம் ஆண்டவரின் செய்தியை குறித்து நாம் பார்த்தோம். But as we come to chapter 9, the first word itself is chapter 9 verse 1, the burden
of the word of the Lord. So we have two burdens in these 6 chapters. இந்த 9வது அதிகாரம் முதல் வசனத்திலே கூட கர்த்தரின் பாரத்தை குறித்து நாம் காண இருக்கிறோம். அவருடைய வார்த்தையின் பாரத்தை குறித்து நாம் காண So இருக்கிறோம். we are going to meditate on these two burdens that the Lord has given to God's servant Zechariah. கர்த்தரின் வேலை ஊழியக்காரனாகிய சகரியாவுக்கு கர்த்தர் கொடுத்த 2 பாரங்களை குறித்து நாம் காண இருக்கிறோம். So I want to share with you from each of this chapter one truth that will make us to meet this king who is coming. இந்த ராஜாவை நாம் சந்திக்க ஆயத்தப்படும் வேளையிலே நாம் எதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும் என்பதை குறித்ததான செய்தி ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து நாம் காண இருக்கிறோம். The first thing is that who is this king who was promised to come in the book of Zechariah? இந்த சகரியாவின் புஸ்தகத்திலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அந்த உறுதியான ராஜா யார் என்பதை நாம் காண இருக்கிறோம். And if you look at these chapters, all these 6 chapters talk about one person, that is the Messiah who was promised to come. இந்த 6 அதிகாரங்களிலே மேசியா என்கிற அந்த ராஜாவை குறித்து நாம் காண இருக்கிறோம். And says who is this Messiah? And chapter 9 and verse 9, familiar verse for us. Let's turn to that verse. 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் நமக்கு அனைவருக்குமே தெரிந்த வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். So this verse is telling us that this king is the king of salvation. இந்த வசனம் ரட்சிப்பின் ராஜாவை குறித்ததான வசனம். So it says we should be ready to meet this king of salvation as well as the king who gives us peace. இந்த ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய அந்த ராஜாவை காண நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா, அந்த சமாதானத்தை தருகிற அந்த ராஜாவை காண நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை குறித்ததான வசனம். Okay, so this verse we read on the Palm Sunday, this verse, and it says, "Rejoice greatly, O daughter of Zion. Shout in triumph, O daughter of Jerusalem. Behold, your king is coming to you. He is just endued with salvation, humble and mounted on a donkey, even on a colt of a donkey." பொதுவாக நாம் இதை குருத்தோலை ஞாயிறு அன்று இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். என்னவாக சொல்லுகிறது என்றால், சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்பதாகும். So you must know that this was written to a people who have just returned back from the Babylonian captivity. பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து வந்த மக்களுக்காக எழுதப்பட்ட வசனம் இது. And we said that until this chapter 9 or until chapter 8, it was encouragement for them to rebuild the temple that was destroyed. 8ஆம் அதிகாரம் வரை நாம் பார்ப்போமே என்றால், அந்த இடிக்கப்பட்ட ஆலயத்தை கட்டும் பணியிலே அவர்களை உற்சாகப்படுத்துவதாக காணப்பட்ட அந்த 8 அதிகாரங்கள். By the end of chapter 8, the Zerubbabel's temple was completed. It was built and dedicated. செருபாபேலின் அந்த ஆலயம், அவரால் கட்டப்பட்ட அந்த ஆலயம் முடிக்கப்பட்ட நிலையை நாம் காண்கிறோம் இந்த முதல் 8 அதிகாரங்களில். But next chapter 9 onwards right now is talking about the future, where the God of the temple, this temple, who is a representation of the presence of God, he talks about that God and what he is going to do. 9வது அதிகாரத்திலிருந்து கூட நாம் ஆண்டவர் இந்த ஆலயத்தின் எதிர்காலத்தை, இதன் மூலமாக ஆண்டவர் என்ன எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை குறித்ததான செய்தியை நாம் காண இருக்கிறோம். We know that the temple, the mercy seat in the whole most holy place, there's the seat, that is the throne of the king, that is God. ஆண்டவரின் அந்த சிங்காசனத்திலே அவரின் கிருபையின் சிங்காசனத்தை விளக்குகிறதாக காணப்படுகிற இந்த அதிகாரமாக இருக்கிறது. So here talks about that God who resides in the temple in a spiritual way, in the temple of God. What is he going to do in the future? ஆண்டவர், இந்த பரிசுத்தமான ஆண்டவர் இந்த ஆலயத்திலே இருந்து எப்படியாக எதிர்காலத்திலே செயல்பட போகிறார் என்பதை குறித்து நாம் காண இருக்கிறோம். So he talks about he is going to come. He is going to come and he is going to bring peace. இந்த ராஜா மீண்டுமாக வரப்போகிறார், அவர் சமாதானத்தை தருகிறதற்காக வருகிறார். And says he said, behold, he is coming. Not they expected the way of the Jewish people. இந்த யூதர்கள் எதிர்பார்க்கிற வண்ணமாக கர்த்தர் திரும்ப வரப்போவதில்லை, அவர் ஒரு வித்தியாசமாக வர காத்திருக்கிறார். Because many of them wanted Jesus to come, or the Messiah to come and establish a powerful military kind of a rule in Jerusalem.
அநேகர் எவ்வாறாக மேசியா திரும்ப வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் என்றால், ஒரு இராணுவ படையோடு கர்த்தர் வந்து இந்த யூத மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எதிர்பார்த்தார்கள். At the time of writing this, they were under the Babylonians, the powerful empire of Babylonians. So they wanted to be totally liberated from the power of the Babylonians. இந்த சகரியாவின் புத்தகம் எழுதப்பட்ட காலத்திலே அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்தார்கள். அவர்கள் அதிலிருந்து எப்படி விடுதலை ஆக்கப்பட போகிறோம் என்று காத்திருந்தார்கள். And in the context of chapter 9, we know that so many nations are also discussed there. It talks about the enemies who surrounded them all the times and even who were opposing the rebuilding of the temple of God. இந்த 9ஆம் அதிகாரத்திலே எவ்வாறாக யூத மக்கள் அல்லது இந்த ஆலயத்தை கட்டுகிறவர்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள், அவர்களிடத்திலிருந்து எப்படி விடுதலையாக வேண்டும் என்பதை குறித்தே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். So right now, but Zechariah is giving a message that you are Messiah. He talks about a king. The expected king is coming to you very soon. That's the message. ஆனால் இந்த சகரியாவின் புத்தகத்திலே நாம் பார்ப்போமே என்றால், வருகிற ராஜாவை குறித்தும் அந்த மேசியாவை குறித்தும் அவர் எழுதியிருக்கிறார். And he says he is coming not in a powerful way, but he is coming in humility. அவர் எவ்வாறு வர இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அவர் வல்லமையோடு கூட வருகிறதாக காணப்படவில்லை, ஆனால் அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து வருகிறவராக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. And you know that he coming on a donkey means he is coming to establish peace, not war. அது மாத்திரமல்ல, அவர் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் வருகிறார் என்கிற பதம் அவர் தாழ்மையாக சமாதானத்தை ஏற்படுத்த வருகிறார் என்பதை குறிக்கிறது. And we know that this prophecy was fulfilled when Jesus mounted on the donkey and he entered a triumphal entry of Christ to Jerusalem. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கழுதையின் மேலே உட்கார்ந்து எருசலேம் நகரத்துக்குள்ளாக சென்றதின் விளைவு அவருடைய தாழ்மையை, அவருடைய சமாதானத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. Verse 10 tells us that that part of that has happened in the first coming of Christ, but the second part of that is happening in verse 10 is going to happen in the second coming of Christ. இந்த 10ஆம் வசனத்திலே அவரது முதல் வருகையை அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய இரண்டாம் வருகைக்காகவும் நாம் காத்திருப்பதையும் அது வெளிப்படுத்துகிறது. And second part of verse 10 he says, and he will speak peace to the nation, and his dominion will be from sea to sea, from the river to the ends of the earth. 10ஆம் வசனத்தின் இரண்டாம் பகுதியிலே பார்த்தோமே என்றால், அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார், அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் இருக்கும் என்பதை நாம் காண்கிறோம். So it says Jesus is going to, not only he came, but one day he will establish his kingdom from one end to the earth to the other end of the earth, from river to the ends of the earth. இயேசு கிறிஸ்து வருவது மாத்திரமல்ல, ஒரு சமுத்திர முனையிலிருந்து மறு சமுத்திர முனை வரைக்கும் உலகத்தின் இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் அவருடைய ஆளுகையை செய்ய இருக்கிறார். We know that has not happened in the second coming of Christ. In the first coming of Christ. இது அந்த முதலாம் வருகையின் நேரத்திலே இது நடைபெறவில்லை. He offered salvation, he offered peace for people. அவர் மக்களுக்கு சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கொடுக்க வந்தார். But of course today he is giving this peace and his dominion in all over the earth through the church. He is ruling through the church. இன்று கூட அவரது சபையின் மூலமாக இந்த உலகத்தை அவர் ஆண்டு வருகிறார். But one day he is going to rule the whole earth as the King of Kings and Lord of Lords. ஆனால் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இந்த உலகத்தை மீண்டும் ஒரு நாள் முழுவதுமாக ஆள வர இருக்கிறார். So if the prophecy of his first coming has happened, this part of that, the universal rule of the Messiah will happen as it has happened in the past. முதல் வருகையின் மூலமாக சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கொடுக்க வந்த கர்த்தர் அதே வண்ணமாக இந்த வசனத்தில் குறிப்பிட்டு இருக்கிறது போல இரண்டாம் வருகையிலும் வந்து கர்த்தர் இந்த பூமியை முழுவதுமாக ஆள இருக்கிறார். So that is the first, the God. We should be prepared to meet our God who is the King of our salvation. முதலாவது காரியமாக மகிமையின் ராஜாவாக வர இருக்கிற கர்த்தரை, அந்த ரட்சிப்பின் வழியை நமக்கு தர இருக்கிற கர்த்தரை நாம் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? And the second thing that we can learn, that is from chapter 10, is that we should be ready to be prepared, meet this king. He is also not only king of salvation, but he is king of strength. அவர் ரட்சிப்பின் ராஜாவாக மாத்திரம் வரவில்லை. இந்த 10ஆம் அதிகாரத்திலே நாம் அவரை
king of strength. கிங் ஆஃப் பலப்படுத்துகிற ராஜாவாக நாம் அவரை பார்க்கிறோம். Let's look at verse 4 or verse 3 onwards. Chapter 10 verse 3, somebody please read 3 and 4. 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். Okay, let's talk about verse 3 talks about someone who is coming from the house of Judah. வசனம் 3 நாம் பார்க்கிறோம் யாரோ ஒருவர் யூதா கோத்திரத்திலிருந்து வருகிறதாக சொல்லப்பட்டது. And verse 4 tells us the four qualities or four metaphors that are used about this great leader who is come to rule through the house of Judah. 4ஆம் வசனத்திலே கூட இந்த யூதா கோத்திரத்திலிருந்து வருகிறவரை குறித்ததான 4 அம்சங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். Please look at your Bible and tell me that what are the four talk about the four qualities of this great leader who is coming from Judah. இந்த 4ஆம் வசனத்திலிருந்து 4 குணநலன்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தயவு செய்து அதை சொல்லுமாறு உங்களை அழைக்கிறேன். So from them, that means from the tribe of Judah, someone is coming. What is his first thing? He is what? So he is the cornerstone. முதலாவது விஷயம் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கோடிக்கல் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Second thing, இரண்டாவது, so he is the tent peg. அவர் கூடார முளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Third, மூன்றாவது, so he is the bow of the battle. யுத்த வில் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. And the fourth, three of them are kind of immaterial things, but fourth thing is he is a ruler, right? Every ruler. நான்காவதாக அவர் ஆளுகிறவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. So this is a kind of a messianic prophecy that is talking about Christ who was then promised to come. இது இயேசு கிறிஸ்து மேசியாவாக வர இருக்கிற அந்த நிலையை ஒரு தீர்க்க தரிசனமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Last week we talked about Jesus being many times he is said to be shoot or branch in the book of Zechariah. He talked about he is a branch as well as he is the stone. கடந்த வாரத்தில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் மூளைக்கல்லாகவும் அல்லது அவர்தான் அந்த திராட்சை செடியாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். So it says something that is going to spring up from Judah. So Jesus is promised to be that branch that is coming out of the tree. அடிமரம் என்று பார்த்தோம். அந்த அடிமரத்திலிருந்து துளிர்த்து வருகிற யூதா கோத்திரமாக நாம் பார்த்தோம். So right now Jesus is the cornerstone. இயேசு கிறிஸ்துவே அந்த மூளைக்கல். So we know that that's something that is very important for foundation. The cornerstone is very important for the foundation. ஒரு வீடு கட்ட அடித்தளம் அமைக்கும் பொழுது அந்த மூளைக்கல் மிகவும் முக்கியமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And many times we read in the Old Testament as well as in the New Testament about the stone that is rejected has become the capstone or the important stone. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் अनेक இடங்களிலே பார்க்கிறோம் தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்பதை குறித்து. So that talks about the Messiah. Psalm 118 has been quoted in the New Testament to talk about Jesus Christ being the cornerstone or the capstone. சங்கீதம் 118 கூட இயேசு கிறிஸ்துவானவரே மூளைக்கல் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். So then the second thing that is Jesus is the Messiah is going to be the tent peg. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து அந்த மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவே அந்த கூடார மூளை என்று நாம் வாசிக்கிறோம். It says tent peg means you know that when we have shamiana, okay, where the shamiana is fixed, when you put the shamiana. சாமியானா நம்ம ஒரு கூடாரம் போடுறப்போ பார்த்தீங்கன்னா அதை இழுத்து கட்டி ஒரு இடத்துல நம்ம அடிச்சிருப்போம். அந்த So that is the tent peg. அதுதான் அந்த கூடார முளை. அதை இழுத்து அந்த கயிறை ஒரு ஆணியில நம்ம மண்ணில் அடிச்சிருப்போம் பாருங்க, அதுதான் அந்த கூடார முளை. So and it's talk about if you want to have safety in the dwelling, so it says that's the thing that gives you safety. நமக்கு நம்ம கூடாரத்திற்கு தேவையான பாதுகாப்பு வேண்டும் என்றால் அந்த கூடார முளையை நாம் எப்படி அடித்திருக்கிறோம், எப்படி அது இருக்கிறது என்பதுதான் நம்முடைய பாதுகாப்பை குறிக்கிறது. Or God being our support, Messiah being a support and protection for God's people. மேசியாவே அந்த கூடார முளையாக நமக்கும் உங்களுக்கும்
அவர் எவ்வாறாக பாதுகாப்பு தருகிறவராக இருக்கிறார் என்பதை இந்த கூடார முளையின் மூலமாக நாம் அறிய And the முடியும். third picture is talking about bow. We know that bow is a very important thing in a battle, in the olden days. ஒரு போருக்கு போக வேண்டும் என்றால் இந்த யுத்த வில் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அறிய முடியும். And we know that through the bow they got the battle, they won the battle. இந்த போரை அல்லது ஒரு யுத்தத்தை வெல்ல வேண்டும் என்றால் இந்த அம்பு அல்லது வில் மிகவும் முக்கியம் என்பதை நாம் It அறிந்திருக்கிறோம். is very much connected to a king and a leader, and it is the weapon of a king. இந்த வில் என்பது ஒரு ராஜாவின் ஆயுதமாக அது குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. So that talks about Messiah is the one who is going to give victory for his people. அவர்கள் மேசியா என்பவர் நிச்சயமாக இந்த யுத்தத்தை வெல்லுவதற்கு அதிலே வெற்றி பெறுவதற்கு நிச்சயமாக நமக்கு உதவுவார் என்பதை குறித்து அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். And the fourth picture is he is going to be the ruler who rules everyone. நான்காவதாக அவரே ஆளுகிறவராக வரப்போகிறார் என்பதை குறித்து நாம் காண்கிறோம். We in Christmas seasons we always talk about angel's message to the Mary. Says someone who will rule the house of the Lord, will rule the tribe of Judah, rule the entire earth, will come from you. So we know that Jesus has been called as the ruler of the world. கிறிஸ்மஸ் காலங்களிலே கூட நாம் இந்த தேவதூதர்கள் வந்து அறிவிக்கிற அறிவிப்பு யூதருக்கு ராஜாவாக வரப்போகிறார், யூதர்களை அவர் பாதுகாக்க போகிறார் என்பதை குறித்ததான செய்தியை நாம் பார்ப்போம். So Messiah is always considered in the Old Testament to be the leader not only for the God's people but for the whole world. மேசியா என்கிற இந்த ராஜா யூதர்களுக்கு மாத்திரமல்ல இந்த பூரண உலகத்தையும் ஆளுகிறவராக வருவார் என்பதே அந்த செய்தியாக இருக்கிறது. And verse 6 there's a promise that this divided house of Judah, the house of Israel is going to be united by the Messiah. இந்த மேசியாவின் மூலமாக பிரிந்து இருக்கிற இந்த யூதாவும் இஸ்ரவேலர்களும் யூதா கோத்திரமும் இஸ்ரவேலும் ஒன்றாக இணையும் என்பதை குறித்து நாம் இந்த 6ஆம் வசனத்திலே காண்கிறோம். So that we know that is still in fully is not that it has happened. In the second coming of Christ he is going to bring all the house of Judah and the house of Joseph. Talk about the Ephraim, that is northern kingdom. He is going to bring all these two separated kingdom together as a ruler. இஸ்ரவேல் தேசத்திலே வடக்கு முகமும் கிழக்குமாக இரண்டாக பிரிந்திருந்ததை ஒன்றாக செய்வதற்கு ஆண்டவர் இந்த இரண்டாம் வருகையின் மூலம் வந்து இந்த உலகத்தையும் ஒன்றாக மாற்ற இருக்கிறார். And we know that in the first coming of Christ has done something very much that is something that is very noticeable. முதலாம் வருகையின் மூலமாகவும் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்து சென்றிருக்கிறார். The book of Ephesians he talks about the people who are far away, he brought them together and he has united them into one body. எபேசியரிலே கூட நாம் வாசிக்கிறோம், தூரமாய் இருந்த உங்களை நான் அருகாமையிலே கொண்டு வந்து சேர்த்தேன், நான் ஒன்றாக மாற்றினேன் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். And Ephesians chapter 2 talks about there was a separation, wall of separation through the death of Christ that has been broken down and he has made Jews as well as the Gentiles into one body. அது மாத்திரமல்ல, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் கூட புறஜாதியினரையும் யூதர்களையும் பிரித்து கொண்டிருந்த அந்த நடு சுவரை இடித்து அவர்களை ஒன்றாக மாற்றினேன் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். So our God is the God of strength, that he gives us strength to be unified. நம்முடைய கர்த்தர் பலப்படுத்துகிற கர்த்தராக அனைவரையும் ஒன்றிணைக்கிறவராக காணப்படுகிறார். So it says this chapter 10 is given in the context of the failures of the shepherds of Jerusalem who did not take care of the sheep. இந்த 10ஆம் அதிகாரத்தில் கூட மேய்ப்பர்களாக இருந்து மந்தையை காக்கக்கூடிய யூதர்கள் அதை செய்யவில்லை என்கிற அந்த செய்தியை நாம் காண்கிறோம். So the leaders of Israel they neglected the people of God. அது மாத்திரமல்ல, இந்த யூத கோத்திரத்து மக்கள் ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவர்களாக காண்கிறோம். So it says in the midst of the failures of Jewish leaders, God is going to bring a unique leader who will rule the whole earth. இந்த யூத தலைவர்களின் செயலற்ற தன்மையை உடைத்து ஆண்டவர் செயல்பட ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் And the last verse of chapter 10 says that I will strengthen them in the Lord and in his name they will walk, declares the Lord. 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே
நடந்து கொள்ளுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். So Messiah is the coming king. He is not only the king of salvation. இந்த சகரியாவின் புத்தகத்திலே ரட்சிப்பின் ராஜாவாக மாத்திரம் அல்ல, அவர் பலப்படுத்துகிற ராஜாவாக காணப்படுகிறார். So he is going to strengthen all people. Says, and this Messiah is the one who will strengthen them and to walk in the ways of God. மேசியாவாகிய இந்த ராஜா அனைவரையும் பலப்படுத்துகிறவராக வரப்போகிறார். And the third thing that we find is that, now we talked about who is this. His king is he is the king of salvation. He is the king of strength. But in order to give us this salvation, he has done something for us that is discussed from chapter 11 onwards. மூன்றாவதாக நாம் இந்த 11ஆம் அதிகாரத்திலே நாம் முன்பு பார்த்தது போல ரட்சிப்பின் ராஜாவாக அவர் பலப்படுத்துகிற ராஜாவாக வர இருக்கிறார். ஆனால் இந்த 11வது அதிகாரத்திலே இன்னொரு விதமாக நாம் அவரை காண இருக்கிறோம். So in order to give us salvation, what he has done, that is recorded from chapter 11 onwards. ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்ததான இந்த அதிகாரத்தில் நாம் காண்கிறோம். So as we come to chapter 11, we have familiar verses for us as we come to verse 12. 12வது வசனத்துக்கு கூட நாம் திருப்பிக் கொள்வோம். அது நமக்கு அனைவருக்குமே தெரிந்த வசனம். I says, so they weighed out 30 shekels of silver as my wages. Then the Lord said to me, throw it to the potter, that magnificent price at which I was valued by them. So I took the 30 shekels of silver and threw them in the potter's house of the Lord. 12 கடைசியிலே, அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன். So when you hear 30 pieces of silver, what comes to your mind? 30 வெள்ளிக்காசு என்று நீங்கள் கேள்விப்படும்போது உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருகிறது? Okay, so we know that this verse has been quoted in the New Testament. இதே 30 வெள்ளிக்காசு என்பது அந்த புதிய ஏற்பாட்டிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிவோம். So we have that in Matthew chapter 7 verse 3 onwards, 27:3 onwards. Matthew 27:3 onwards, we are not going to read. மத்தேயு 27:3 அதை நாம் காண்கிறோம், ஆனால் நாம் வாசிக்க போவதில்லை. So it talks about the king, this promised king, in order to give salvation and strength, the king was sold for 30 pieces of silver. இந்த ரட்சிப்பை கொடுக்க வருகிற இந்த ராஜா வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு அவர் விற்கப்பட்டார். So here is in the context of Zechariah is talking about two different kinds of shepherd. இங்கே சகரியா இரண்டு விதமான மேய்ப்பர்களை குறித்து விளக்குகிறார். And he says one is the example, the shepherd who rejected the sheep because the sheep has rejected the shepherd. முதலாவது நாம் காண்கிற இந்த மேய்ப்பரானது மேய்ப்பர் ஆடுகளை நிராகரித்தார், அதே போல ஆடுகளும் மேய்ப்பரை நிராகரித்ததாக நாம் காண்கிறோம். And here in the verse that we read, it is the rejection of the people or the sheep by the shepherd. Shepherd has been rejected. இந்த 11வது 12ஆம் வசனத்திலே இந்த மேய்ப்பனானவரை எப்படி அந்த ஆடுகளோ அல்லது அந்த பிள்ளைகள் எப்படி அவரை நிராகரித்தார் என்பதை குறித்து நாம் காண்கிறோம். So this shepherd, this unique shepherd was sold for 30 pieces of silver. இந்த தனித்தன்மம் வாய்ந்த அந்த மேய்ப்பர் வெறும் 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டு காட்டி கொடுக்கப்பட்டார். In the Old Testament time, 30 pieces of silver was the price of a slave. பழைய ஏற்பாட்டு காலத்திலே 30 வெள்ளிக்காசு என்பது ஒரு அடிமையை விற்பது அல்லது பெற்றுக்கொள்ளக்கூடிய கிரயத்தின் அளவு. So that's how the people have treated the shepherd. They rejected the shepherd just like that. இந்த விதமாகவே அந்த மக்கள் அவர்களை காக்கக்கூடிய அந்த மேய்ப்பரை வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு எப்படி ஒரு அடிமையை விற்று போடுவார்களோ அதே வண்ணமாக தங்களுடைய மேய்ப்பரை அவர்கள் விட்டு போட்டார்கள். So God says he is going to reject his people. Verse 15, if you see that later on, he says 16, for behold, I am going to raise up a shepherd. I am going to raise up a shepherd in the land who will not care for the perishing. She talks about just because they rejected them, God is going to give them shepherds who are not going to care for them. அவர்கள் அதாவது மக்கள் எப்படி ஆண்டவரை நிராகரித்தார்களோ அதே வண்ணமாக ஆண்டவரும் மக்களை நிராகரிக்க கூடிய மேய்ப்பர்களை ஏற்படுத்துவேன் என்கிறார். So again, the third thing talks about what this king
has done. He has been rejected for us. The king has been rejected for us. இந்த மூன்றாவது விஷயமாக நாம் காண இருக்கிறது, இந்த ராஜா எப்படி நிராகரிக்கப்பட்டார் இல்ல அவமதிக்கப்பட்டார் என்பதை குறித்து நாம் காண்கிறோம். As we come to the fourth thing, that's the next chapter. Okay. நான்காவது காரியமாக, so this again we have something that talks about the Messiah. That is homework, not homework, now classwork for you. Please find a verse that talks about Christ in this chapter 12. Quickly look at the verse that is in the New Testament, that is there from this chapter. It has been quoted in the New Testament. Please find out that verse that talks about 12ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அதே வசனம் இங்கே இருக்கிறது. யாராவது ஒருவர் அதை கண்டுபிடிக்குமாறு உங்களை அழைக்கிறேன். 12ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்பாடை கூறிய அதே வசனம். So we are still talking about this king, the shepherd king. This king, first we said he has given us salvation and he would give us strength. That's the first thing he talked about. முதல்ல நாம் பார்த்தது போல அவர் ரட்சிப்பை கொடுக்க வந்த ராஜா, இரண்டாவதாக நம்மை பலப்படுத்துகிற ராஜா என்று நாம் பார்த்தோம். So in order to give us salvation and strength, he paid something for us. நமக்கு ரட்சிப்பையும் பலனையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். First he was been rejected. He was treated just like a slave. முதலாவதாக அவர் நிராகரிக்கப்பட்டார். அவர் ஒரு அடிமையை போல நடத்தப்பட்டார். We know that in the book of Philippians talk about Jesus becoming a humble slave, and he has humbled himself to the death on the cross. பிலிப்பியர்ல கூட நாம் வாசிக்கிறோம், அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக சிலுவையிலே மரித்த அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். Okay, right now chapter 12 talks about the second thing, that something that he has done for us, something that is done, and in the future what he has done people are going to recognize. இந்த 12ஆம் அதிகாரத்திலே என்ன ஆண்டவர் ஏற்கனவே செய்தார் என்பதையும் வருங்காலத்தில் அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதையும் செய்ய இருக்கிறார் என்பதையும் நாம் காண இருக்கிறோம். And the people of God right now, they do not recognize the Messiah, the one who has come in the past, Jesus Christ as the Messiah. They are rejected. They do not accept Jesus as the Messiah. இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை ஏற்கனவே நிராகரித்திருக்கிறார்கள். But there is going to be a day in which they are going to recognize him. ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நிச்சயமாக இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிற காலம் வர இருக்கிறது. Did you find from verse chapter 12, which verse? 12வது அதிகாரத்தில் அதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதை சொல்லுங்க. 7? What is that? Yes. Okay, so it talks about the Lord, 7 onwards. The Lord will save the tents of Judah and the glory house of David. He is going to do that. How is he going to do that? Verse 10. I will pour out on the house of David and the inhabitants of Jerusalem a spirit of grace and supplication, so that they will look on me whom they have pierced, and they will mourn for him as one mourns for only son. They will be bitterly over him like a bitter weeping over the firstborn. 10வது வசனத்திலே, அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள் என்பதை காண்கிறோம். The fourth thing this chapter talks about, this king, this Messiah king was stabbed. Just because I wanted to put all S, I put it stabbed or pierced. One was pierced for us. நாம் முதலாவது இந்த அதிகாரத்தில் காண்கிறோம், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் குத்தப்பட்டார் என்கிற அந்த தலையங்கத்திலே நாம் இதை பார்த்தோம். So not only he was sold for us, but he was stabbed for us. அவர் அடிமையாக விற்கப்பட்ட சூழ்நிலை மாத்திரமல்ல, அவர் குத்தப்பட்ட சூழ்நிலையும் கடந்து வந்தார். Where do we read that in the New Testament? இதே வசனத்தை நாம் புதிய ஏற்பாட்டிலே எங்கே நாம் காண்கிறோம்? When Jesus was on the cross, somebody came and pierced him on his side to check whether he was dead. இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்த போது இதே வசனத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது, விழாவிலே அவரை குத்தினார்கள் என்று. So it says, so he was stabbed for our salvation. You know, to give us salvation and strength. Not only he was sold, but he was stabbed for us. உங்களுக்கும் எனக்கும் அவர் ரட்சிப்பையும் பலனையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் விற்கப்பட மாத்திரமல்ல, அவர் குத்தப்பட்டார் என்பதையும் நான் காண்கிறோம். There's going to be a time in which not only Jewish people, the whole world will recognize the one who has been pierced on the side, on the hands and legs. He is the real Messiah. He is the king.
ஒரு நாள் இந்த யூதர்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து தான் மேசியா, அவர் நமக்காக குத்தப்பட்டார், அவருடைய கரங்களிலே இருக்கிற அந்த தழும்புகளின் மூலமாக நிச்சயமாக இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் ஒரு நாள் அதை பார்க்கும் வேளை வரும். Here in the particularly talks about the house of Judah. It says all people, men and women. The talks about king, prophets and priests with their families. They are going to see and accept that the one who came 2000 years ago is the real Messiah. இந்த அதிகாரத்திலே இந்த பூமியில் உள்ள அனைத்து ஆண்கள், பெண்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் எல்லாரும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த அந்த இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்கிற அந்த உண்மையை காண்கிற நாள் வரப்போகிறது. So he says, just because of his stripes or because he has pierced for us, what is the benefit for us? Chapter 13 and verse 1. 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே அவர் எதற்காக குத்தப்பட்டார், எப்படி நமக்காக ரட்சிப்பை தருகிறார் என்பதை குறித்து நாம் காண்கிறோம். Please read that verse, chapter 13 and verse 1. 13:1 யாராவது வாசியுங்கள். So it talks about a fountain that is opening from the house of David to remove sin and impurity. தாவீதின் வம்சத்திலிருந்து ஒரு ஊற்று உண்டாயிருக்கும், அது அழுக்கை நீக்கும் என்பதை, பாவத்தையும் அழுக்கையும் நீக்கும் என்பதை குறித்து நாம் காண்கிறோம். So this is talking about Jesus. He has come and he is the fountain, he is the living water who takes away the sin and impurity. இயேசுதான் அந்த மெய்யான ஊற்று, இயேசுதான் அந்த பாவத்தையும் அழுக்கையும் நீக்குகிற அந்த மெய்யான ஊற்று அல்லது லிவிங் வாட்டர், ஜீவனுள்ள தண்ணீர் என்பதை நாம் ஜீவ தண்ணீர் என்பதை நாம் பார்க்கிறோம். So Jesus said, that he stood in Jerusalem and said that, if you are thirsty, come unto me. If you believe in me, from him will spring out the rivers of water. ஒருவர் தாகமாய் இருந்தால் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருவேன் என்று இயேசு கிறிஸ்து எருசலேமிலிருந்து அழைக்கிறார். So he says, so he did that. Even today he is doing that just because he was struck for us. Let's talk about it. He was starved for us. He is giving us this living water that is the salvation. இந்த ஜீவ தண்ணீராகிய இந்த ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், குத்தப்பட்டார் என்பதை நாம் காண்கிறோம். So one more thing that we find that not only we talked about he was rejected, he was sold, he was stabbed, but he was also struck. Chapter 13 verses 6 and 7. அவர் குத்தப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் விற்கப்பட்டார் என்பது மாத்திரமல்ல, அவர் கீழே தள்ளப்பட்டார், அடிக்கப்பட்டார். Okay, so that is chapter 13 verse 6. 13:6 நாம் அந்த வசனத்தை please read verses 6 and 7. 6, 7 யாராவது வாசியுங்கள். So we know that this has been fulfilled. This is a prophecy that talks about Jesus Christ. இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்ததானது என்பதை நாம் அறிவோம். We know that this was quoted in the verse before Jesus' arrest. When Jesus was about to be arrested, this has been quoted in the book of Matthew chapter 26. மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் சிறைப்பிடிக்கப்பட்டு அந்த கெத்செமனேயிலிருந்து அழைத்து செல்வதற்கு முன்பாக இருந்த அந்த பகுதியிலே இது குறிப்பிடப்பட்டிருக்கு. So he says it's going to be, the shepherd is going to be stuck and the sheep are going to be scattered. மேய்ப்பனை வெட்டி அல்லது மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும் என்கிற வசனம் நிறைவேறின அந்த சூழ்நிலையை நாம் காண முடியும். So as we come to just chapter 13 talks about the final days of the earth that has been pictured here. 13ஆம் அதிகாரத்திலே இந்த உலகத்தின் கடைசி நாட்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. So he talks about how God is going to remove idols from the earth. எவ்வாறு கர்த்தர் இந்த பூமியிலிருந்து விக்கிரகங்களை நீக்கி போடுவார் என்பதை குறித்தும் சொல்லப்பட்டது. And how is he going to bring salvation to the earth? It is through the shepherd who is struck. எப்படி இந்த பூமிக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறார் என்பது, மேய்ப்பன் வெட்டப்படும் பொழுது நிச்சயமாக இந்த பூமிக்கு ரட்சிப்பு கொடுக்கப்படும் என்பதை குறித்து காண்கிறோம். So we have been talking about from this each chapter we know there is all direct, there is a direct messianic prophecy and many of these prophecies have been fulfilled. இந்த ஒவ்வொரு அதிகாரத்திலும் இருந்து நாம் காண்கிறது என்னவென்றால்
மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனம் ஒவ்வொன்றும் நிறைவேறுகிறதை நம்மால் பார்க்க And who was முடிகிறது. that Messiah? For them it was still future. For Zechariah's audience it was still future, but for many of us it is the past thing that has happened for us. ஆனால் சகரியா புத்தகம் எழுதப்பட்ட பொழுது அவர்களுக்கு அது எதிர்காலத்திலே நடக்கிற சம்பவமாக இருந்தாலும் நமக்கு அது ஏற்கனவே சிலுவையிலே நடந்து முடிந்ததாக காணப்படுகிறது. So Jesus is the one who brought us salvation. இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொண்டு வந்தவர். Jesus is the one who brought us strength. இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கும் எனக்கும் பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். Jesus is the one who was sold out for us. இயேசு கிறிஸ்துவே உங்களுக்காகவும் எனக்காகவும் விற்கப்பட்டவராக இருக்கிறார். Jesus was the one who was stabbed or pierced for us. உங்களுக்காகவும் எனக்காகவும் குத்தப்பட்டவரே இயேசு கிறிஸ்து. Jesus was the one who was struck for us, the shepherd who was struck for us. இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மேய்ப்பரே வெட்டப்பட்ட நிலையிலே இருந்தார். And this Jesus, since because he has done all these things, as we come to the last chapter of this book, that is chapter 14, he talks about how he is going to rule the earth. கடைசியாக இந்த 14ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து இத்தனை காரியங்களை முடித்து கடைசியாக எப்படி உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் ஆள இருக்கிறார் என்பதை குறித்து நாம் காண இருக்கிறோம். The triumph of the Messiah, since because he has done all this, one day he is going to triumph. He is going to be the king who is sovereign all over the earth. இத்தனை காரியங்களும் உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்து முடித்து எப்படி அவர் வெற்றி சிறக்க போகிறார், எப்படி சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெற்றி சிறக்க போகிறார் என்பதை குறித்து இந்த 14ஆம் அதிகாரத்திலே காண இருக்கிறோம். And quickly I want to focus your attention that king who is sovereign, who is the ruler of the entire earth. 14ஆம் அதிகாரத்திலே சுருக்கமாக கர்த்தர் எப்படி சர்வ வல்லமையுள்ள தேவனாக எப்படி இந்த உலகத்தை ஆள இருக்கிறார் என்பதை குறித்து காண இருக்கிறோம். And we have a prophecy again in verse 4 of chapter 14. 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் காண்கிறோம். Okay, please read in Tamil. தமிழ்ல யாராவது ஒரு வாசிங்க. So he says, this Messiah, this king is going to come. He is going to fight against all the nations who are against him. இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் எப்படியாக மேசியா என்கிற ராஜா இங்கே வந்து எல்லா தேசங்களுக்கு விரோதமாக எப்படி அவர் யுத்தம் செய்ய இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். So and we know that in Matthew chapter 24 he has given us Olivet discourse from the Mount Olive. Jesus has given us so much of messages about the end times. ஒலிவ மலை உச்சியிலிருந்து அநேக கடைசி கால நிகழ்வுகளை குறித்து நாம் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டு இருக்கிறதை காண்கிறோம். We read that in book of Matthew chapter 24. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே கூட நாம் அதை பார்க்கிறோம். And Jesus, as per the book of Acts chapter 1, Jesus was taken up from the Mount Olive to heaven. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரத்தில் கூட எப்படியாக ஒலிவ மலையிலிருந்து ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். And he was taken up. We know that angels appeared and told the disciples a message. அப்பொழுது கூட அந்த தேவதூதர்கள் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த சீஷர்களுக்கு ஒரு செய்தியை அளித்ததை நாம் பார்க்கிறோம். What was the message? அந்த செய்தி என்ன? சொல்லுங்க. Not that one. Jesus said, the angels told the disciples who were in so much of upset or discouraged because Jesus was taken up. What was the message? Okay. Is the way that he went, he's going to come back again to this place. என்ன அந்த தேவதூதர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் எப்படி அவர் எடுத்துக்கொள்கிறதை பார்க்கிறீர்களோ அதே வண்ணமாக அவர் வரப்போகிறார் என்பதை சொன்னார்கள். And verse 4 of this chapter, last chapter of Zechariah says, his feet is going to touch the Mount Olives, and there's going to be a valley, and where he is going to come again. அவர் எருசலேமில் இருக்கிற அந்த ஒலிவ மலையின் மேல் அவருடைய கால்கள் படும் பொழுது அந்த ஒலிவ மலை தன் நடுமையத்தில் கிழக்காக மேற்காக இரண்டாக பிளந்து விடும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். And he is going to judge the world that is against him. அது மாத்திரமல்ல அவருக்கு விரோதமாக இருக்கிற அந்த நடுச்சுவரை அந்த சுவரை அவர் நியாயம் தீர்க்க இருக்கிறார். So it says a unique verse 6 onwards talks about a unique day that is coming, the day of the Lord that is coming. அந்த 6ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் அந்த நாள் வரப்போகிறது என்பதை குறித்து. Verse 8.
what is a special day when Jesus is returning? What is going to happen? Verse 8, please read. 8ஆம் வசனத்திலே அவர் வரும்பொழுது என்ன நடக்கிறது என்பதை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. Okay, verse 9. So it says that from Jerusalem, living water is going to flow to the entire earth. That is the salvation, the message of salvation, redemption is going to go to the rest of the earth. 8வது வசனத்திலே அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவ தண்ணீராகிய இந்த ரட்சிப்பு எருசலேமிலிருந்து அந்த நாளிலே புறப்படும் என்று. Verse 9 talks about this Messiah. He is going to be the king over all the earth. And in that day the Lord will be the Holy One and his name the Holy One name. 9வது வசனத்திலே கர்த்தர் பூமியின் மீது எங்கும் ராஜாவாய் இருப்பார், அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும் என்பதை பார்க்கிறோம். And verse 16 says all people will come and worship this king in Jerusalem. So we read that in verse 16. 16வது வசனத்திலே சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் எல்லா ஜாதிகளும் வருவார்கள் என்பதை காண்கிறோம். Verse 20 says, in that day there will be inscribed on the bells of the horse, holy to the Lord. 20வது வசனத்திலே அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்கள் போல் இருக்கும் என்பதை So he says this sovereign king is going to come and he is going to reign. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் வரப்போகிறார், இந்த முழு உலகையும் ஆளப்போகிறார். And the whole earth is going to worship him. இந்த முழு உலகமும் ஆண்டவரை ஆராதிக்கிற நாள் அந்த நாள். And his people are going to be holy. Even on the bells of the horses will be written holy. அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பரிசுத்தமாக காணப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, அந்த குதிரைகளின் கழுத்தில் உள்ள மணிகளில் கூட பரிசுத்தம் என்பது எழுதப்பட்டிருக்கும். So there's going to be glorious days at the second coming of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவானவர் இரண்டாம் வருகையின் வரும்போது மகிமையான நாட்களை நாம் காணப்போகிறோம். So I talked about 6 things from each chapter and it says this Messiah is the king of salvation, first thing. 6 அதிகாரத்திலிருந்து முக்கியமான 6 அம்சங்களை நாம் பார்த்தோம். முதலாவது, இந்த மகிமையின் ராஜா ரட்சிப்பின் தேவனாக வர இருக்கிறார். Number 2, so he is the king of strength. இரண்டாவதாக, இந்த ராஜா பலப்படுத்துகிற ராஜாவாக வர இருக்கிறார். Third, மூன்றாவது, the king who was sold for us, to give us salvation strength, he was sold for us. உங்களுக்காகவும் எனக்காகவும் ரட்சிப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் விற்கப்பட்டார். And the fourth, this king was stabbed for us, was pierced for us. இந்த ராஜா உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு கொடுப்பதற்காக நான்காவதாக அவர் குத்தப்பட்ட நிலையிலே காணப்பட்டார். And for chapter 13, that is chapter 12, 13, this king was struck for us. அது மாத்திரமல்ல, இந்த ராஜா வெட்டப்பட்டார், அந்த மேய்ப்பன் வெட்டப்பட்டார் என்பதை நாம் பார்த்தோம். இந்த ராஜா வெட்டப்பட்ட ராஜாவாக காணப்பட்டார். But all that has happened, it was for a meaningful end, because this king is going to be sovereign over all the earth. இத்தனை காரியங்களும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் செய்தது ஒரு அர்த்தமுள்ள முடிவை கொண்டு வருவதற்காக அவர் செய்தார். அதுதான் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆளுகை செய்ய போகிறார். So as I said, our response, he is coming. What's our response for this coming king? இரண்டாவது வருகையிலே இயேசு கிறிஸ்துவானவர் வரப்போகிறார். இத்தனை காரியங்கள் உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்திருக்கிறார். நாம் அவருக்கு என்ன செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம்? His feet is going to touch the Mount Olives anytime. அவருடைய கால்கள் ஒலிவ மலையின் மேல் எப்பொழுது வேண்டுமானாலும் பட ஆயத்தமாக இருக்கிறது. He is going to establish a holy kingdom. அவர் ஒரு பரிசுத்தமான ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். And the question is, are you ready? ஆனால் நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதுதான் இன்றைய கேள்வி. If today is the last day of your life, இன்றே உங்களுடைய வாழ்வின் கடைசி நாளாக இருந்தால், how are you going to prepare and be ready for the coming of our Lord Jesus? நீங்கள் எப்படி ஆயத்தமாக போகிறீர்கள்? எப்படி நீங்கள் அவரை பார்க்க போகிறீர்கள்? In a Sunday school, the teacher asked, what would you do if the doctor told you that you have only 24 hours to live? சண்டே ஸ்கூலிலே இந்த டீச்சர்
பிள்ளைகளை பார்த்து, அடுத்த 24 மணி நேரம் தான் நீங்க வாழ போறீங்கன்னு டாக்டர் உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. You can also think about if the doctor is telling you today that next 24 hours is the last. நீங்க கூட அப்படி யோசிக்கலாம். ஒருவேளை டாக்டர் வந்து உங்களை பார்த்துட்டு உங்க பேரை சொல்லி 24 மணி நேரம் தான் நீங்க வாழ போறீங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க என்பதை யோசித்து பாருங்க. Many children said many things. They say, I'll be ready. I'll be ready, to meet my parents, my friends. I'll do this and that. நிறைய பேர் அந்த சண்டே ஸ்கூல்ல நான் என் அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுவேன், நான் இதை பண்ணிடுவேன், என் நண்பர்களை பார்ப்பேன்னு நிறைய காரியங்களை சொன்னாங்க. Some of them said next 24 hours I'll spend with my parents and with my family. என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரோடும் என்னுடைய அந்த 24 மணி நேரத்தை நான் செலவழிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. There was a Jason. He was 13 years old. ஜேசன் என்கிற ஒரு தம்பி இருந்தால் அவனுக்கு 13 வயசு. And he said that I will meet another doctor. I will get a second opinion. ஜேசன் என்ற அந்த 13 வயசு தம்பி என்ன சொன்னார்னா, இந்த டாக்டர் தானே சொன்னார், நான் வேற ஒரு டாக்டரை பார்த்து என்ன சொல்றாருன்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். So sometimes we have a very fun. We think of, so he says, but my question is, are you ready? If he would come tonight or tomorrow, this king is coming. Are you ready? ஜேசனை போல ஒரு சிலர் நாம சிந்திக்கலாம். ஆனால் உண்மையாலுமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் நாம் எப்படிப்பட்ட ஆயத்தத்தோட நாம காணப்படுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கிறோம். This holy king is coming. The question is, are you holy? இந்த பரிசுத்தமுள்ள தேவன் வருகிறார், நாம் பரிசுத்தத்தை காத்து கொண்டு இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கிறோம். Maybe as I finish, maybe let's this king is coming and we may feel that I am feeling that I am not ready. I personally feel that I am not ready. இந்த ராஜா வருகிறார், என்னை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது நான் இன்னும் ஆயத்தமாக இல்லை என்பதே எனக்கு தோன்கிறது. So maybe one area I am not able to spend much time thinking about the coming king. ஒருவேளை ஆண்டவருடைய வருகையை குறித்து நான் அதிகமாக சிந்திக்க எனக்கு நேரம் காணப்படவில்லை. And the villain is, for me, it is the cell phone. எனக்கு ஒரு வில்லன் இருப்பான் அப்படின்னா அது அந்த செல்ஃபோன் தான். ஏன்னா ஆண்டவரோட செலவு பண்ண முடியாமல் நேரத்தை தடுக்கிற ஒரு வில்லன் இருப்பான்னா அது என் செல்ஃபோன் தான். Because I am not able to think about the coming king. I am always thinking about something that is happening around the world, happening with the friends and family on Facebook, Twitter, WhatsApp. So I am too much occupied. அநேக நேரங்களில் வருகிற ராஜாவை குறித்து சிந்திக்க முடியாமல் இந்த செல்ஃபோன் உலகத்தில் என்ன நடக்கிறது, சொந்தக்காரங்க என்ன வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்காங்க, அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து அதிக சிந்திக்க நான் என்னுடைய நேரத்தை செலவிடுகிறவனாக காணப்படுகிறேன். So sometimes I feel that to live a holy life to this king, maybe this cell phone is blocking me, it's not allowing me to live that holy life. அநேக நேரங்களில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதிலிருந்து என்னை தவிர்ப்பதாக இந்த செல்போன் காணப்படுகிறது. That's for me. You can think about it. Maybe something that is blocking you, that you are not able to prepare for this meet the coming king. You can think about that. What is that is holding you and you are not prepared? எனக்கு ஒருவேளை இந்த காரியம் என்னுடைய சிந்தனை ஆண்டவரின் வருகையை குறித்து செய்வதற்கு தடையாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு காரியம் உங்களை ஆண்டவருடைய வருகையை குறித்து சிந்திப்பதற்கு தடையாக இருப்பது என்பதை நீங்கள் தயவு செய்து யோசித்து பாருங்கள். And I have decided that I am going to make my cell phone as a holy cell phone so that I can meet the holy Lord. நான் என்னுடைய செல்போனை ஒரு பரிசுத்தமான செல்போனாக மாற்ற வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக நான் அந்த பரிசுத்தமான தெய்வத்தை சந்திக்க ஆயத்தமாக இருப்பேன். What do you think? His cell phone is that not allowing you to think about this coming king and being prepared? ஆண்டவருடைய இரண்டாம் வருகையின் அந்த நாளை குறித்து சிந்திப்பதற்கு தடையாக உங்களுடைய செல்போன் உங்களுக்கு இருக்கிறதா? You can also join me, maybe making a decision saying that, Lord, I want to think about you. I want to think about, meditate about the coming king and be prepared. ஆண்டவரே, உம்முடைய வருகையை குறித்து நான் அதிகமாக சிந்திக்க நான் பிரயாசப்பட வேண்டும் என்பதை குறித்து நீங்க யோசித்து முடிவெடுக்க காத்திருக்கிறீர்களா? Maybe you can proclaim this is the best occasion. This Christmas season is the best occasion to declare to the rest of the world about this coming king. இந்த கிறிஸ்மஸ் காலங்கள், இந்த இரண்டாம் வருகையில வரப்போகிற இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கவோ அல்லது அறிவிக்கவோ இது சரியான நேரம். So he says, people, there are so many people who have never heard about the first coming of Christ as salvation with respect to salvation. ரட்சிப்பை அளித்த அந்த முதலாம் வருகையை குறித்து இன்னும் அநேகர் கேள்விப்படாத சூழ்நிலையில் காணப்படுகிற மக்களாக இருக்கிறார்கள். And he is coming not as a king of salvation. He is coming as the king to judge the whole unbelieving world.
இப்பொழுது இரண்டாம் வருகையிலே அவர் ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாக வராமல் அவர் நியாய தீர்ப்பை ஏற்படுத்துகிற தேவனாக வர இருக்கிறார். So we have a wonderful message, the message of introducing this King of salvation and strength. இப்பொழுது கூட நாம் இந்த ரட்சிப்பின் தேவனை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. Maybe you can make another decision saying that, Lord, maybe at least this Christmas time is the best time. I'm going to talk about this king and introduce this king to other people. ஒருவேளை நீங்கள் இப்பொழுது கூட ஒரு தீர்மானம் எடுக்கலாம், இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே உம்முடைய வருகை குறித்து நான் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க என்று நீங்கள் கேட்டு ஆண்டவரிடத்திலே நீங்கள் இதை தீர்மானமாக எடுக்கலாம். So we are going to sing a song, and I like that last stanza we will be singing. Karai illamale kuttamillayman. Karai illamale kuttamilla. ஒரு பாடலை உங்களோடு Okay, சேர்ந்து பாட. கர்த்தருக்கு வாழ்ந்து முன்னேறுவோம். So it says, let's ராஜா வருகிறார். ஆயத்தமாவோம். So let's be prepared for the coming king. இந்த மகிமையின் ராஜாவின் வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். May the Lord help us. கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. Amen.